Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சதவீதம் டாபிக்ல கிளாஸ் 3 வீடியோ பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய YouTube சேனல்ல கிளாஸ் 1, கிளாஸ் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து கிளாஸ் 3 வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. மலர் 25 மீட்டர் துணி சுச்சியிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறுகன்னு கேட்டிருக்காங்க. துணியின் மொத்த நீளம் எவ்வளவு இருக்குதுன்னா 25 மீட்டர். துணியோட மொத்தம் நீளம் எத்தனை? 25 மீட்டர். அதுல மலர் வந்து எத்தனை மீட்டர் துணி வாங்கியிருக்காங்கன்னா மலர் வாங்கிய துணியின் நீளம் 1.75 மீட்டர் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறுகன்னு இருக்காங்க. மொத்தம் 25 மீட்டர் துணி, அதுல மலர் வந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கியிருக்காங்க. இங்க 1.75 இருக்குது. நம்ம மூலை என்ன மாத்தோம்னா இது என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கணும். அப்போ 100ஆல பெருக்கும் போது என்ன வரும்? 1.75 100ஆல பெருக்கினா என்னது? 175. 175 by 25 பெருக்கல் 100. அடுத்தது இதை நம்ம சதவீதத்தில் மாற்றணும். சதவீதத்துல மாத்தோம்னா 100ஆல பெருக்கணும். இந்த மதிப்பை 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்கும் போது இந்த 100ம் இந்த 100ம் அடி போயிரும். ஒரு 25 25 7 25 175. அப்போ 7%. மலர் வாங்கிய துணியின் சதவீதம் எத்தனைன்னா 7%. ரெண்டாவது கணக்கு. இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நீல வண்ண நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல மொத்தம் எத்தனை கட்டம் இருக்கு? 1 2 3 4 4 பகுதி இருக்கா? இந்த 4 பகுதியில மொத்தம் 4 இருக்கு. அதுல எத்தனை பகுதியில நீல வண்ணம் நிழலிடப்பட்டிருக்குன்னா 1 2 4ல 2 பகுதியில நிழலிடப்பட்டிருக்கு. அதனுடைய சதவீதம் கேட்டிருக்காங்க. பெருக்கல் 100. 1 2 2 2 4 இந்த 2 நாள் அடி கொடுத்தோம்னா இங்க என்ன வரும்? 50. இப்போ 50%. நீல வண்ண நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம் எவ்வளோனா 50%. அடுத்தது மூன்றாவது கணக்கு. ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ்ல மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னா டோட்டல் 50 மாணவர்கள். அந்த 50 மாணவர்களில் 14% பேர் வந்து அன்னைக்கு கிளாஸ்க்கு வருகை புரியவில்லை. அப்போ 50 மாணவர்கள்ல 14% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 14% கண்டுபிடிக்கணும்னா 14/100. ஒரு 50 50 50 100. ஒரு 2 2 7 2 14. அப்போ 7 மாணவர்கள் வந்து வருகை புரியவில்லை.
இது என்னது? வருகை புரியாத மாணவர்கள். கணக்குல என்ன கேட்டிருக்காங்க? வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை. ஐம்பதுல இருந்து 7 மாணவர்கள் போனா மீதி இருக்கிறவங்க எல்லாம் என்னது? கிளாஸுக்கு வருகை புரிந்தவர்கள். 50ல 7 போனா எத்தனை? 43. இப்போ 43 மாணவர்கள் வந்து வருகை புரிந்திருக்காங்க. வருகை புரிந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை 43. 4வது கணக்கு. குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கும்போது அவங்க ரூபாய் 25 சேமித்திருக்காங்க எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அசல் விலைனா 100%. அது நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதோடைய விலை எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். 20% தள்ளுபடியுடன் வாங்கும்போது 25 ரூபா சேமிச்சிருக்காங்கன்னா அதனுடைய அசல் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 100 பெருக்கல் 25 எஸ் பெருக்கல் 20. இப்போ நமக்கு இந்த எக்ஸ் தான் வேணும், அதுதான் வந்து என்னது? அசல் விலை. நூறு பெருக்கல் 25 டிவைடட் பை இந்த 20 என்ன செஞ்சிடும்? இந்த கீழே வந்துடும். இந்த ஒரு சீரை இந்த ஒரு சீரை போயிடும். 1 2 2 10. 5 பெருக்கல் 25 எவ்வளோ? 125. இப்போ ரெயின்கோட்டின் அசல் விலை எவ்வளோனா 125 ரூபாய். அடுத்தது 5வது கணக்கு. ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த உலோக கலவை வந்து எவ்வளவு அளவுன்னு நமக்கு தெரியாது, அதனுடைய அளவை நம்ம வந்து எப்படி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். உலோக கலவையின் அளவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த உலோக கலவை வந்து 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. அந்த உலோக கலவையை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸில் 26%. 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. அது வந்து 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு 260 கிராம். 26% எப்படி எழுதலாம்? 26/100 ஈக்குவல் டு 260 கிராம். இப்போ நமக்கு இந்த எக்ஸ் தான் வேணும், உலோக கலவையின் அளவு எக்ஸ் தான் வேணும், அது மட்டும் இங்கே இருக்கட்டும், மீதியெல்லாம் கொண்டு போயிடலாம். அப்போ 260, இந்த 100 மேலே போகும், இந்த 26 கீழே வரும். ஓர் 26 26, ஓர் 26 26, 0. இப்போ என்ன கிடைக்குது? 10 பெருக்கல் 100 எவ்வளோ? 1000. அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 1000 கிராம். உலோக கலவையினுடைய அளவு எவ்வளோனா 1000 கிராம். 260 கிராம் தாமிரத்தை பெற 1000 கிராம் உலோக கலவையானது தேவைப்படுகிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.